வணக்கம். மகானின் ஞானியின் மகிமை. ஞானியுடைய ஆன்ம ஸ்பரிசம் நடக்கும். இதுவும் நடக்கும் ஞானியிடம். ஒரு தடவை காஞ்சி பெரியவரை அவரை சந்திப்பதற்கு அவருடைய பக்தன் ஒருவன் நல்ல பெரிய மாலை ஒன்றை வாங்கி கொண்டு அந்த பெரிய காஞ்சி பெரியவாளை சந்திக்கிறதுக்கு செல்கிறார். செல்லும்போது அங்கே அதிகமான கூட்டம். இவரால் உள்ளே நுழைய முடியவில்லை. மலையோடு சென்று விட்டார். ஆனால் பெரியவாளை பார்க்க முடியல. ரொம்ப மன வருத்தத்தோட கஷ்டத்தோடு திரும்பி விடுறார். திரும்பி வந்து அதே மாலையை வீட்டில் மாட்டி விட்டு அந்த மனத்தை ஐயா மகானை பார்க்க முடியலன்னு தாக்கத்திலேயே நித்திரை கொள்கிறார். ஒரு காலையில் எப்போ போல் எந்திரிக்கிறார் பெரியவாள், காஞ்சி பெரியவாள். ஏன்னா அவர் வந்து அந்த ஏரியாக்காரர் தான், அந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் தான் அந்த பக்தன். ஆனால் அதே நிலை காஞ்சி பெரியவருக்கு உணர்த்தப்படுகிறது. நம் பக்தன் வந்துட்டு திரும்பி விட்டான் என்பதை உணர்ந்து கொள்கிறார். உணர்ந்து கொண்டு அவர் என்ன பண்ணுறார், அவருடைய அந்த பக்தனுடைய வீட்டுக்கே சென்று விடுகிறார். காலையில் சென்று விட்டால் அவர் ரொம்ப ஆச்சரியப்படுகிறார். அந்த பக்தன் அவருடைய ரொம்ப விசுவாசி பக்தன் ஆச்சரியப்பட்டு, சுவாமிகளை என்ன நான் நினைத்து கூட பார்க்கலன்னு ரொம்ப மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார். அப்போது சொல்கிறார், நீ மாலையோடு வந்தாயா, நீ உள்ளே நுழைய முடியலையா, நான் வந்து விட்டேன், இப்போ மாலையை போடு எனக்கு அப்படிங்கிறார் காஞ்சி பெரியவாள். வீட்டில் சென்று அவரிடம் அந்த மாலையை பெற்றுக்கொண்டு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி ரொம்ப வீடு சென்று ஒரு ஞானி சென்று தன்னுடைய பக்தனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறாருன்னா காஞ்சி பெரியவாளை மகா பெரியவர், அதான் சொல்லுவாங்க காஞ்சி பெரியவரே மகா பெரியவாள்னு. எல்லாம் அனைத்தையும் கடந்து முதிர்ந்த ஒரு ஞானி. அவரை